காமராஜர் ஐயா அவர்கள். வளர்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று ஓராண்டை சிறப்பாக நிறைவு செய்து மரியாதைக்குரிய அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான திராவிட கட்சிகளையும் தாண்டி அதிவேகமான சூழ்நிலையில் கட்டமைப்புகளையும் கிராமந்தோறும் கமிட்டிகளையும் அமைத்து இந்த கட்சியை இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இந்த அமைப்பை ஏற்படுத்தி வலுப்படுத்தி வருகின்ற காலங்களில் காமராஜ் அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத, சீரழித்துக் கொள்ள முடியாத வகையில் சாதிய வன்முறையாளர்கள், சாதிய வெறியர்கள் போன்றவர்களை கையில் வைத்துக்கொண்டு மரியாதைக்குரிய விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திரு செல்வப்பிரந்தை அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் பொறுப்பேற்ற காலங்களிலிருந்தே அவர் மீது ஒரு சுரக்கமான ஒரு போக்கையும் அவருக்கு எதிரான கருத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார். அதிகமான தேவேந்திரகுல வேளாளர்கள் வாழக்கூடிய விருதுநகர் தொகுதியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லியிலே அவர் இன்றைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் பெரும்பாலுமான தேவேந்திரகுல வாக்குகளை வாங்கி தான் அவர் எம்பியாக முடிந்தது அந்த தொகுதியில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு சலுகையை, அரசு சலுகையை கேட்டு போனால் அண்ணன் கே சாரிடம் கையெழுத்து வாங்கி வந்து கொடுங்கள், அதை பரிசீலிக்கலாம் என்று அவர்களுடைய ஏஜென்ட் போல செயல்பட்டு வருவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அப்பாவிகள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய இவர் அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களை குற்றம் சொல்வதற்கு, ஏதாவது குற்றம் சாட்டுவதாக இருந்தால் ஆதாரத்தோடு அதை பொது வழியில் விவாத மேடையில் வைத்துக் கொண்டு இவரை தாண்டி அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நேரடியாக அல்லது ஒரு இடத்தை முடிவு செய்து அங்கு வாதிட்டு பார்க்க வேண்டும், அல்லது இவரோட அரசியல் செய்து பார்க்க வேண்டும். எந்த தகுதியும் செல்வப்பிரந்தையை கூறுவதற்கு, செல்வப்பிரந்தை குற்றம் சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை மரியாதைக்குரிய அண்ணன் செல்வப்பிரந்தை மீது சாட்டி அவரை எப்படியாவது ஒரு ஜாதிய வன்மத்தில் காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்ற தவறான எண்ணத்தை மேலெடுத்துக் கொண்டு நடந்து வருகிறார். அவர் மற்றும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய அடிமைகள், மற்ற ஆட்கள் எல்லாம் இந்த நிகழ்வை கைவிட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி கருதி அடுத்து தமிழகத்தில் காமராஜருடைய ஆட்சியை மலர செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தை மட்டும் வைத்து தமிழகத்தில் அரசியலை, காங்கிரஸை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே சார் அவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர். அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்காக இவர் அந்த வார்த்தையை சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதாவது சலுகைகளை கேட்டு போகக்கூடியவங்க கிட்ட இவர் ஒரு தனித்தன்மையோடு காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இவரே பதிலளிக்கலாம். ஆனா நீங்க கே சார் அன்னைக்கிட்ட கடிதம் வாங்கிட்டு வந்தா நான் உங்களுக்கு பரிசீலிக்கிறேன்ற மாதிரி சொல்றது எங்களுக்கு என்னமோ அந்த மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுலயும் கூட அவருக்கு பின்னாடி யார் இயக்குறான்றது அது இப்போதைக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது, தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் தொடர்ந்து அவர் இந்த மாதிரி அவர் அண்ணன் தலைமையேற்ற காலங்கள்ல இருந்தே அவர் முழுமையா மனசார அவர் ஏற்றுக்கிறவங்க. இவங்கெல்லாம் தலைவராக இருக்கணும், நாங்கள் இவங்களுக்கு கீழே எஜமானர்களாக இவர்களை ஏற்றுக்கிட்டு நாங்கள் தொண்டனா செயல்படணும். இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் எப்பயுமே மண்டிட்டு இவங்க காலுக்கடியில் செயல்படணும் நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. அதனால இப்ப மாற்று கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற பிஜேபி இருந்துச்சு, அதுல முருகேசன் ஒரு பட்டியல் இடத்தை சேர்ந்த ஒரு தலைவராக இருந்தாரு. அதுக்குள்ள யாருமே இந்த மாதிரி எல்லாம் போர்க்கொடி தூக்கி இது 2-3வது முறையாச்சு. இங்க இருந்து டெல்லியில போய் குற்றச்சாட்டுகள் சொல்றது, எம்பி போறது, எம்எல்ஏ போறது. தயவு பண்ணி இதை அவங்களுடைய சொந்த காங்கிரஸ் கட்சி என்பது யாருடைய பொது சொத்து அல்ல, இது மக்களுக்கானது. பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து இந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேரியக்கம். இதை களங்கப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ யாரும் முயற்சி செய்தால் அவர்கள் தோற்று போவார்கள். சார், இது திமுக தலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்?
இல்லை, அது எங்கள் தலைமை தான், எங்கள் மாநில தலைவர் தலைமை தான் செல்வப்பிரதை அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வர காலங்களில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணா நின்று ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண் பெண்களை திரட்டி கொண்டுட்டு போய் டெல்லியில் வந்து யாரெல்லாம் வந்து செல்வப்பிரதை மீது தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி கட்சிக்கு விரோதமாக இப்போ செயல்படுறாங்களோ இவர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை சொல்லி நாங்கள் டெல்லிக்கு வந்து ஒரு 10,000 பேர் வந்து ஊர்வலமாக போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். என் பேர் ஈஸ்வரன். நான் தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் மாநில பொறுப்புக்காக பரிந்துரை செய்யப்பட்டேன்.